இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் திருமணம் அருகே மடப்புறம் கோயில் காவலாளி மறைந்த அஜித்குமார் அவருடைய வீட்டிற்கு வந்து தாயாரை சந்தித்து அவருடைய சகோதரி சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளோம். இது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்திற்கும் கண்டனத்துக்கும் உரியது. ஆனால் இதில் ஒரு சம்பவம் என்னவென்றால், இது காவலர்களாக இவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று சொல்லுகின்ற போது ஐயம் ஏற்படுகின்றது, சந்தேகம் ஏற்படுகின்றது. என்று சொன்னால் காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த விசாரணை போது ஈடுபட்டுள்ள காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு காவலர்களுக்கு ஏதோ ஒரு பகுதியில் வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்திக்கா என்று பரவலான செய்திகள். அது மட்டுமல்ல, அஜித்குமாருடைய உடற்குறு ஆய்வில் பார்க்கும்போது 44 இடங்களில் அவர்கள் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகியிருக்கின்றது அந்த அறிவிக்கையின்படி. ஆகவே முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும். இன்றைக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையிலே இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. வழக்கு பதிவு செய்யாமலேயே ஒருவரை அழைத்து சென்று மிருகத்தனமாக தாக்கி அந்த வழக்கை மறைக்க இந்த அரசு ஏராளமான வேலைகளை பார்த்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகள் வெளியான பிறகுதான் இந்த உண்மை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதன் பிறகு சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது. நேற்றைய தினம் நெல்லையிலே ஒரு 75 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டியை மிதித்தே கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீங்க? இந்த அரசாங்கம் எப்பொழுது பதவியேற்றதோ அப்பொழுது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், சம்பவம் நடைபெற்று விட்டது. இது அரசாங்கத்துக்கும் தெரியும், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும். உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி இதில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இதை இந்த வழக்கை நீத்து போவதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்த செய்து அந்த மறைந்த அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்த காரணத்தினால தான் வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு இவர்கள் அந்த வழக்கை ஒப்படைத்திருக்கின்றார்கள்.